வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி சேனலில் மாப்பிள்ளை சம்பா அரிசியை ப்ரெஷர் குக்கரில் எப்படி சீக்கிரமாக சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மாப்பிள்ளை சம்பா அரிசியை பற்றியும் அதோட பயன்கள் பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போலாம் கடைகளில் மாப்பிள்ளை சம்பா பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே கிடைக்கிது. இன்றைக்கி நம்ம ரெண்டையுமே குக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே முதல்ல மாப்பிள்ளை சம்பா புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாப்பிள்ளை சம்பா அரிசி எழுதியிருக்கு பாருங்கள், பாயில்டு ரைஸ்ன்னு எழுதியிருக்கு. நம்ம முதல்ல இதை சமைச்சு பார்த்துடலாம். இதுலேருந்து நான் இங்கே 1 கப் எடுத்திருக்கேன், 250 ml கப்பு. இது தண்ணியில் அலசிடலாம். இதை வந்து நல்லா 3 முறை தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு இப்போ நான் இங்கே 3.5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நான் அதை அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா சுற்றுச்சு. இங்கே பாருங்கள், மேலே லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை நிப்பாட்டிடலாம். இப்போ வந்து இதில் நம்ம மூடி போட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஊற விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஆச்சு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை இந்த தண்ணியோடவே நம்ம ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். கேஸ் ஆன் பண்ணுறேன். இதில் வெயிட்டையும் போட்டுடுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 4 விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் அந்த அடுப்பை சிம் பண்ணியிருக்கேன். சிம் பண்ணிவிட்டு திரும்ப ஃபுல் பண்ணால் கொஞ்சம் நல்லது. இப்போ ஃபுல் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம 4 விசிலும் விட்டு எடுத்துடலாம். நாலு விசில் இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அடுப்பை வந்து குறைந்த அளவு தீ, அதாவது சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து அடுப்பை நிப்பாட்டலாம். இப்போ நான் அடுப்பை சிம்மில் வைக்கிறேன். நம்ம சிம்மில் வச்சுருக்கப்ப இதில் விசில் இடையில வந்தால் அதை பற்றி ஒன்றும் தவறு இல்லை. இந்த குக்கரை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் அடுப்பை அணைக்கிறேன். இது நல்லா ப்ரெஷர் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போங்க அரிசி நல்லா பூக்க வெந்திருக்கு. இது உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு குலைவாக தெரியும். இதை வந்து நம்ம இப்போ ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்யணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நேரம் கொட்டி ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா இது நல்லா கொஞ்சம் இருகல் வந்துடும். இங்கே நான் மாப்பிள்ளை சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுவும் அதே 1 கப் தான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மாப்பிள்ளை சம்பா ரா அன்பாலிஷ்டு ரைஸ் 1 kgன்னு போட்டிருக்கு. இப்போ இதை நல்லா 3 முறை தண்ணியில் கழுவியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததில் தண்ணி சேர்க்கலாம். 1 கப் மாப்பிள்ளை சம்பா பச்சரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். இங்கே நான் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இதை வந்து ஒரு கொதி, லேசான கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை நிப்பாட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி பிளேட் போட்டும் மூடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குக்கர் மூடி கூட நீங்கள் லேசாக அப்படி மூடி வச்சா கூட ஓகே தான். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க 3 கப் தண்ணி அளவு போதுமானது. இப்போ நம்ம இதோட குக்கரை மூடி வச்சு இதை வந்து 4 விசில் வரைக்கும் விடலாம். அடுப்பு பற்ற வைக்கிறேன். இது மேலே வெயிட் வந்து நான் முதல்லே போட்டுடுறேன். இப்போ குக்கரில் 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு, அதாவது குறைந்த அளவு தீயில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து நிப்பாட்டலாம்.
நம்ம சிம்மில் வச்சுருக்கப்ப இதில் விசில் இடையில வந்தால் அதை பற்றி ஒன்றும் தவறில்லை. இந்த குக்கரை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் அடுப்பு அணைக்கிறேன். இது நல்லா ப்ரெஷர் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இது இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சாதம் நல்லா பூக்க வெந்திருக்கு. உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தெரியும். இதை கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா நல்லா பொல பொலன்னு கிடச்சிரும். மாப்பிள்ளை சம்பா புழுங்கல் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணியும், மாப்பிள்ளை சம்பா பச்சரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணியும் தேவைப்படும். நான் மேற்சொன்ன அளவுகளில் மேற்சொன்ன முறையில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.